தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர்டெக்ஸ் தமிழ் சேனல், நான் உங்க ராஜா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வர்ற மண்டே 26th ஜூன் 2025 அதுக்கான நிஃப்டி ப்ரெடிக்ஷன் டுமாரோங்கிற இதை பார்க்கறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எந்த பங்குகளையும் வாங்குவதோ விற்பதற்கோ நாங்கள் வந்து பரிந்துரை செய்யவில்லை. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நேற்று, அதாவது ஃப்ரைடே, இது வந்து பெரிய கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாமே இதில் காமிக்கிறேன் பாருங்க. அந்த லெவல்ஸ் படி பார்க்கும்போது நமக்கே ஒரு இது தெரியும். ஏற்கனவே முன்னால் கொடுத்துருந்த நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கான்ட்டு ஒரு கிளான்ஸ் இதை பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அந்த 26th ஜூன் அதுக்கான ப்ரிடிக்ஷனை வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டு நேற்று போனதை ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட்டு நான் நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் படி 24,473 தான் ஓப்பன் ஆச்சுங்க. அதில் இருந்து நேரே 24,754 வரைக்கும் ஹை போயிட்டு அப்புறம் வந்து 24,473 வந்து க்ளோஸ். 24,473 வரைக்கும் ரொம்ப லோ லெவலுக்கு வந்துட்டு 24,718 வந்து முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நேற்று நடந்தது. நேற்று வெள்ளிக்கிழமை நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டோடது. ஸோ ஏகதேசம் எவ்வளோ பாயிண்ட் கீழே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஏகதேசம் 415 பாயிண்ட் கிட்ட. அதாவது எங்கேருந்து வந்திருக்காங்க பாருங்க. 24,888 நான் முன்னால் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா? அந்த இதுலேருந்து கீழே அப்படியே ஃபால் டவுன் கொடுத்து ஏகதேசம் ஒரு 415 பாயிண்ட். இன்னைக்கு ஓப்பன் ஆன பாயிண்ட் வந்து 24,473. ஸோ 24,888 24,723 வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஏகதேசம் ஒரு 415 பாயிண்ட்டை கம்மியாட்டு ஓப்பன் பண்ணி கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் மார்க்கெட் அப்படியே மூமெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருந்துச்சு. இதுதான் அன்னைக்கு நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டோட நிலவரம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது எல்லாத்தையுமே நான் வந்து இதுக்கு முன்னால் நான் கொடுத்துருந்த அந்த இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். கேப் டவுனும் ஆகலாம் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ கரெக்ஷன் எந்த நேரத்துலையும் வரலான்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரியே நடந்துடுச்சு. ஸோ நடந்தவையாகவே இருக்கட்டும். ஸோ ஃபர்தராக நம்ம அடுத்த மூமெண்ட் என்னன்னு பார்க்குறதுக்காக நம்ம வர்ற மண்டேக்கான நிஃப்டி ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு அன்னைக்கு கொடுத்துருந்த வீடியோ தான். இதை ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுக்காக நான் உங்களுக்காக மறுபடியும் ரிவ்யூக்காக தான் காமிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுத்துருந்த லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு கேப் டவுன் வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து மேலே ரைஸ் ஆகி வந்தாங்க. பெரிய கேண்டில் ஒன்று போட்டு மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து 15 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் நிலவரங்கள் அப்பப்போ நம்மளை வந்து அன்சர்டனிட்டியில் பண்ணிடும். மார்க்கெட்டில் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் இதே மார்க்கெட் நான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். அந்த இதுக்கு கரெக்டாக அது வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் ஏதோ நடந்து போச்சு. இனி வந்து ஃபர்தராக நமக்கான இன்ட்ராடே லெவலை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நடக்கும்போது அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கட்டும். நமக்கு என்ன பண்ணணும்னா இன்ட்ராடே ப்ரெடிக்ஷனை மட்டும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த இதில் இருந்து இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்காக போயிடலாம். ஸோ டெலிட் கொடுத்துடலாம். டெலிட் கொடுத்துட்டு புதுசாக சார்ட்டை உருவாக்கி நமக்கான ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதில் ட்ராக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டே கேண்டலுக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம மண்டே 16th ஜூனுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து க்ரீனில் தான் காமிச்சிட்டு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் நான் இப்போ ட்ரா பண்ணிட்டேன். அடிஷ்னலாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே கொண்டு இந்த ஷேடோ காமிக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வரைக்கும் கரெக்ஷன் வரலாம். அதாவது இது அவ்வளோவுமே ஃபேர் வேல்யூ கேப் தான். இந்த ஃபேர் வேல்யூ கேப் என்ன சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதில் வந்து காமிக்கும் போது 22,0015 அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. 22,005
22,000 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஷேடோ மென்ஷன் பண்ணுது. இதான் டெக்னிக்கலாக நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மூலமாக நம்ம ஈஸியாக நம்மளோட இதை வந்து ஃபர்தராக என்ன மூவ்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஜுகேஷன் பர்பஸ் தான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ப்ராபபிலிட்டின்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் வந்து ரிஸ்க் நிறைஞ்சது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இல்லாமல் இந்த ட்ரேடில் எந்த ட்ரேடாக இருந்தாலும் இது பேப்பர் ட்ரேடுக்கு தான் அட்வைசபிள். பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ரேஷியோ என்னங்கிறத எனக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி நான் வந்து ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது லாஸ்ட் டைம் கொடுத்த ட்ரெண்ட் லைன் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரகாரம் நமக்கு வந்து இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது வரைக்கும் வந்துட்டு நமக்கு என்ன போகும்னு தெரியாதுன்னா இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷனை நோக்கி வந்துட்டு இருக்கனால அடிஷ்னலாக ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு அந்த ஷேடோ காமிக்கிறது வந்து மேபி இந்த வாரத்துக்குள்ள இவ்வளவு தூரம் வரலாம். நமக்கு வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணும்போது 200 150 to 180 பாயிண்ட் தான் மூவ் ஆகும். ஆனால் சடனாக இப்படி 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் போகும்போது நம்ம எதுவுமே நம்ம கவனமாக ட்ரேட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இது டே கேண்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் நான் வரைஞ்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நமக்கு வந்து பின்னிங் பாயிண்ட்டை தீர்மானிக்கிறது வந்து நம்ம எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. எடுத்தோம் கொத்தமணி எதுலேயுமே நிற்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக அதிகமாகும். இது கண்கூடா கண்ட உண்மை. எல்லோரும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இது வரைஞ்சாச்சு. இப்போ 15 மினிட்ஸ்க்கு பார்த்துக்கலாம். இது எல்லாமே 15 மினிட்ஸ் இதுக்கு வந்து ட்ரேட் செட்டப் எடுக்கிறதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி 15 மினிட்ஸ். இது வந்து 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து பார்க்கும்போது நமக்கான லெவல்ஸ் இதில் வந்து காமிக்கும். இது வந்து ட்ரேட் செட்டப் இதுதான். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ 15 மினிட்ஸுக்கு நான் இதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ 15 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு லெவல்ஸ் இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே சக்ஸஸ் ரேஷியோ நமக்கு வந்து தீர்மானிக்கக்கூடிய பாயிண்ட்டுகளாக பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் வெற்றியின் ரகசியம். மார்க்கெட்டின் சூட்சமும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இன்டர்டே ப்ரெடிக்ஷனுக்காக உங்களுக்கு 4 சப்போர்ட் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கு மேபி போகலாம், போகாமலும் இருக்கலாம். எல்லாமே அன்சர்டினிட்டி தான். இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்ருக்கேன். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. இன்ட்ராடே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். நிறையா சார்ட் எடுத்து பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே ஒரு ஐடியா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நேஷனல் மூவ்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து 8x வந்து 25க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் செட்டப் எடுக்கணும். அது நீங்கள் 1 மினிட் பண்ணாலும் 3 மினிட் பண்ணாலும் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எதுனாலும் சரி, அந்த டைம் ஃப்ரேம் வச்சுட்டு இதில் வந்து 25க்கு மேலே ரீச் ஆகுதுன்னு பாருங்க. அதில் வந்து வால்யூம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு அடுத்த மணி, இந்த மணி அவுட் ஆஃப் த மணிலாம் அது உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மணி எடுங்க. அடுத்த மணியில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை எடுத்துட்டு அடுத்து கிடைக்கக்கூடிய கேப்சரை நம்ம பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிட்டு வெளியே வரதான் புத்திசாலித்தனம். இதுதான் மார்க்கெட்டோட உண்மைகள், சத்தனமான உண்மைகள். பீப்புள்ஸோட மைண்ட் செட் வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவங்க மைண்டை வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. மார்க்கெட் வந்து ஒரு கடல் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். கவனமாக ட்ரேட் பண்ணிக்கிடுங்க. பீப்புள்ஸ் நினைக்கிறது தான் நடக்கும். பையர்ஸ் செல்லர்ஸ் இவங்களுக்குள்ள டக்கப்பார் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எந்த பக்கமாக சாயிற மாதிரி தெரியுதோ அந்த பக்கமாக போய்க்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. இதை எடுத்து வச்சுக்கிட்டு வர்ற மண்டே எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுங்கிறத நம்ம வர்ற டியூஸ்டேக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதேமாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சாட்ரெக்ஸ் தமிழ் சேனல் உங்களுக்காக உருவாக்கியிருக்கோம். சாட்ரெக்ஸ் தமிழ் சேனல் மூலமாக மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அன்புடன் ராஜா. ஜெய் ஹிந்த்.